இந்த வீடியோ திருப்பூர் ஜெயம் கார்ஸுங்க. திருப்பூரில் கோவில்வெளியில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸில் இருக்கிறோம். ஜெயம் கார்ஸும் ஒரு குவாலிட்டியான கார் செல்லரு. நம்ம ரெகுலரான அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இந்த டயத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 25 காருக்கு மேலே அப்டேட் பார்க்க போகிறோம். ரீல்ஸும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா கோவில்வெளி அப்படிங்கிற ஏரியா இருக்குங்க. ஊர் பேரே கோவில்வெளி தான், கோவில்வெளி கிடையாது. ஸோ இப்போ கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்குது. இதுதான் திருப்பூர் ஜெயம் கார்ஸு. அங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டிக்குமே ஃபினான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி கார்களுடைய ப்ரைஸும் ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் தான். ஸோ நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். காருடைய குவாலிட்டியெல்லாம் நல்லாவே செக் பண்ணி நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி சின்னதாக நெகோசியேட் பண்ணியும் கொடுப்பாங்க. கார்களுடைய வெரைட்டியும் நிறையா இருக்கும். 7 சீட்டர் ப்ரீமியம் கார்ஸ் வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த மாதிரியான கார்களும் இருக்கும். ஃபோக்ஸ்வேகனுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாருதி சுசுகி கலெக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி நிறைய கார்கள் இருக்கும். வாங்க டக்குனு இங்கே உள்ள கார்களுடைய டீட்டெயில்ஸு, இன்டீரியர் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்ம சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சிநேகிதத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வம் தந்துடும். வாங்க ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. வாங்க, திருப்பூர் ஜெயம் கார்ஸுடைய ஓனர் என்ன இருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேண்ணே. அடுத்த அப்டேட் கூப்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா தீபாவளிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அப்டேட்னா இது. நம்மள்ட்ட 2 ஷோரூம் இருக்கு. ஆமாங்கண்ணா. அப்படியே ஆடியன்ஸுக்கு 2 ஷோரூம் அட்ரஸ். அண்ணா வணக்கம்ண்ணா, என்னோட நேம் ராமஜெயம்ண்ணா. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தாராபுரம் ரோடுங்கண்ணா, கோயில்வெளி பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு மெயின்லேயே நம்ம ஆஃபீஸ் வந்து அமைஞ்சிருக்குங்கண்ணா. இன்னொரு ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊத்தங்கரைங்க. ஸோ ஊத்தங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பைபாஸுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம திருவண்ணாமலை பைபாஸ் போகிற வழியில் மெயின் ரோடு பேஸ்லேயே அந்த ஆஃபீஸ் நம்ம அமைஞ்சிருக்கோம். ஆனால் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு 2010க்கு மேலே தான் நம்ம மாடல் இருக்குங்கண்ணா. ஸோ 2 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி தானே இருக்கும். ஸோ 2014க்கு மேலே இருக்கிற வண்டி எடுக்கிறவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லா இது பேங்க் செக்டர் எல்லாத்துலேயுமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸோ 2014 கீழே இருக்கிற மாடலுக்கு மட்டும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸுங்கண்ணா. திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்ண்ணா. ஓகே, எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா, இப்போ கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, இந்த செல்யூரியை பற்றி சொல்லுங்கண்ணே. ஆனால் இது 2018 மாடல்னா, செகண்ட் ஓனர் செல்யூரியா, ஜெட்டெக்ஸை வேரியன்ட்னா, 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. 2 டயர் வந்து புது டயருங்கண்ணா. 2 டயர் வந்து ஒரு 50% பட்டன் இருக்கும். ஸோ ஒரு ஜெட்டெக்ஸைன்றதால பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா. ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சரோட. சீட்கவெல்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க. ஸோ 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா. ஸோ நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. ஸோ பாடியிலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். டயருமே 2 டயர் புது டயர் தானே போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வண்டி மைலேஜ் எல்லாம் என்னென்ன கிடைக்கும்? ஆனால் மைலேஜும் செல்லுரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து 20 வரையும் தாராளமாக கிளைம் பண்ணலாங்கண்ணா. ஓகே, 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 74,000 கிலோமீட்டர் ஓடிக்குன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 3,89,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை. நேரில் அவங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் இந்த வண்டிக்கு தாராளமாக ஒரு 20,000 டவுன் பேமெண்ட்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. கொண்டு வந்திருக்கீங்க. இது என்ன டீசலா பெட்ரோலானே? ஆனால் டீசல்னா 2011 மாடல்னா ஸ்விஃப்ட்னா விடிஐனா டீசல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டி 1,21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி பாருண்ணா பக்கா கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயர் 90% பட்டன் இருக்குண்ணா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் அலாய்வில் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும்ண்ணா. டச் ஸ்கிரீன் செட் மாட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குங்கண்ணா. ஸோ ஸ்விஃப்ட் டீசல் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா 20லேருந்து 22 வரையும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள்னா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா அக்சசரிஸும் போட்டிருக்காங்கண்ணா வண்டியில். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணல கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி க்ளீனாக இருக்குது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குண்ணா. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குன்னா எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுண்ணா. ரெட் கலரும் மேக்ஸிமம் நிறைய விரும்புவாங்க கண்டிப்பாக. நல்ல மைலேஜும் கொடுக்குற வண்டி, ஒரு காம்ஃபர்ட்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு வெஹிக்கிள்னா இது. கண்டிப்பாக ஒரு 1000 போட்டால் ஒரு 200 தாராளமாக 220, 230 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ். சரி, இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? பண்ணிக்கலாங்கண்ணா. இது 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 2,99,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா டீசல் வெஹிக்கிள். நீங்கள் நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் அல்லது ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா, சூப்பர். எங்க ஊர் வண்டியை கொண்டாந்து பண்ணிருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஆனால் இது 2016 மாடல்னா நிசான் டெரானோங்கண்ணா. எக்ஸல் வேரியன்ட் 85 PS சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணா. ஸோ 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஸ்யூவி டைப் வண்டிங்கண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்கும். ஸோ 85ல் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா ரிவர்ஸ் கேமராவோட.
சீட் கவர்லாம் பாருங்க நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நோட்டீஸ் மேட்டு எல்லாமே இருக்குங்கண்ணா. ஸோ 4 விண்டோவும் பவர் விண்டோ வந்துடும். ஏசி பக்கா கண்டிஷனாக இருக்குங்கண்ணா. ஸோ கம்பெனி அலாய் வீல் வந்துடும்ண்ணா. எக்ஸ்ட்ரா ரேர் பம்பர் போட்டிருக்காங்க. ஸோ ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்கள் ஒரு வண்டியிலேயே பாருங்கண்ணா, ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குது. ஸோ பாடியில் இன்னும் க்ளீனாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வண்டி நீட்டாக இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்குண்ணா. ஸோ 85 PS தான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாங்கண்ணா. தாராளமாக 20 வரைக்கும் கிளைம் பண்ணலாம் மைலேஜுங்கண்ணா. கண்டிப்பாக பெரிய காரில் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆமாம், ஒரு SUV டைப்பில் ஒரு 20 வரைக்கும் மைலேஜ் கொண்டு வரலாம்னா டெரானோ நம்ம எதிர்பார்க்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இதுக்கு எவ்வளோ நான் கேட்குறீங்க? ஆனால் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா அப்படியே ஜஸ்ட் ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 5,24,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸடில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் நல்லா இருந்ததுன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. இப்போ வண்டி நாங்கள் எடுத்து போய் வண்டியில் எதுவும் மாற்ற வேலை இப்போ எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணா. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளச்சு, ஏசி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பாடி லைன்லேயும் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படியே நீங்கள் எடுத்து அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்க. ஓகேண்ணா. அண்ணா நான் ஃபோர்ட் ஆல் நியூ ஃபியஸ்டாங்கண்ணா. 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டைட்டானியம் வேரியன்ட்னா நான் 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணா. அந்த 1 lakhமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கண்ணா. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபியூச்சர் சொல்லவே வேண்டாம்னா நிறைய ஆப்ஷன் வந்துடும். டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ABS வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா, அது போக க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இருக்குண்ணா இந்த வண்டியில். ஸோ கம்பெனி லெதர் ஃபேப்ரிக் சீட் கவர்லேயே இருக்குது. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு லக்ஸுரி சடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம்ண்ணா. ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்னா 20லேருந்து 22 வரையுமே சாலிடாக எதிர்பார்க்கலாம். நான் மைலேஜும் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குங்கண்ணா வண்டியை பொறுத்த வரைக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம். நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் வேறு லெவல் இருக்குண்ணா. நீங்கள் லோக்கல் சரி, ஹைவேவும் சரிண்ணா அல்டிமேட்டாக இருக்குண்ணா வண்டி ஓட்டுறதுக்கு. டிரைவிங் பண்ணணும், அதோடைய உண்மையான ஃபீல் பார்க்கணும்னு அந்த வண்டியில் தாராளமாக இதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருப்பி விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த கம்பெனி மூடுனால தான் யோசிக்கிறாங்க. வண்டி சூப்பராக இருக்குன்னா மேஜராக எந்த ஒரு இருக்குல்ல சர்வீஸ் இன்னைக்கு வரைக்குமே இது ஷோரூமில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் லாஸ்ட் சர்வீஸ் வரைக்குமே ஷோரூமில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆத்தரைஸ் சர்வீஸ் நிறைய பக்கம் இருக்குங்க. ஸோ அதில் தான் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 2,89,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை. நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஃபைனான்ஸ் ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. அதுவும் ஃபேன்சி நம்பரோட. ஆமாங்கண்ணா. ஆனால் 2011 மாடல் செகண்ட் ஓனர் Volkswagen வென்டோங்கண்ணா. ஹைலைன் வேரியன்ட் டீசலில். ஸோ ஒரு டாப் மாடல் வண்டி தாங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வண்டி 1,26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 70% பட்டன் இருக்கும். கம்பெனி அலாய் வீல் வந்துருங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ABS வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஸோ ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. பேக் ரியர் ஏசியும் வந்துடும். ஸோ வென்டோ நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. பில் குவாலிட்டியும் சரி, மைலேஜும் சரி அடிச்சிக்கவே முடியாது. பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோடு இருக்குங்கன்னா எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ மாடல் லோவாக இருந்தாலும் வண்டி குவாலிட்டி கேரண்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்காம ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டிஷனாக தான் வண்டி கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேண்ணா. இந்த தேருக்கு என்ன அமௌண்ட் கேட்குறீங்க? ஆனால் 2011 மாடல் செகண்ட் ஓனருக்குன்னா ஹைலைன் வேரியன்ட்னா டீசலில் டாப் மாடல் ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 2,99,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா இதுலேருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. வண்டி நல்லா மற்றபடி நல்லா இருக்குண்ணா. எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ஓகே அண்ணா. அடுத்து ஒரு நிசான் டெரானோ. ஆனால் பெட்ரோல் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்குண்ணா. நம்ம கிட்ட டீசல் வண்டியும் இதே ரெட் கலர்ல இருக்கு. இப்போ பெட்ரோல் வண்டி பார்க்க போறோம்னா 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா வண்டி 1,38,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். ஸோ வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுண்ணா. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும், ஏர் பேக் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எடுத்து டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்கண்ணா ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு SUV டைப்பில் ஒரு லோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா டெரானோவில் தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாங்கண்ணா. வண்டியில் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. வண்டி எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி இருக்குது. பெட்ரோலுங்கிறது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக. ஆனால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குன்னா. ஸோ மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கிடைக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ டீசலும் அவைலபிள் இருக்குது, பெட்ரோலும் இருக்குது. நீங்கள் எந்த வண்டி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பக்கா கண்டிஷனாக இருக்குண்ணா. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. ஓகே. அப்போ இதுக்கு எவ்வளோ நான் கேட்குறீங்க? ஆனால் 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 3,79,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2,50,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்.
ஓகேண்ணா என்ன நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு டட்சன் கோங்னா இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கும். வண்டியில டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60% பட்டன் இருக்குங்கண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. 5 பேர் தாராளமாக போகலான்னா ஒரு 1200 சிசி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு லேட்டஸ்ட் மாடல் வேணும்னா தாராளமாக இந்த டட்சன் கோ எடுத்துகிட்டு போகலாம்னா பிக்கப்புமே சூப்பராக இருக்கும். மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 வரையுமே கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ஸோ நல்ல கண்டிஷனாக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அட்டகாசமான வண்டினா. ஓகே மேம். இதுக்கு என்ன கேட்குறீங்க? மைல் கிடைக்கும். ஆனால் இது 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 68,000 தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 2,99,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணியும் கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு ஒரு 25,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து ஒரு கப்பலை கொண்டு வந்துருக்கீங்க. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம Volkswagen வென்டோங்கண்ணா. ஸோ 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா 126 ஓடி இருக்குங்கண்ணா. ஸோ டீசல் ஹைலைன் டாப் மாடல் வண்டி. வண்டியில் பாடி டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்கும். ஸோ கம்பெனி அலாயில் வந்துருண்ணா. ஸோ ஒரு ஹைலைன் வேரியன்ட்ன்றதால ஒரு டாப் மாடல் வண்டினா அது. டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட்டு எக்ஸ்ட்ரா பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் பாருங்கண்ணா நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ ஏசி, ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், ரியர் ஏசியும் வந்துருங்கண்ணா. ரெகுலர் யூஸ் போல நல்ல வாசனையும் நல்லா இருக்குது. ஆமாண்ணா. ஸோ இப்போ நீங்கள் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நான் வென்டோ பொறுத்த வரைக்கும் பில் குவாலிட்டி, மைலேஜ் அடிச்சிக்கவே முடியாதுங்க. வேறு லெவல் குவாலிட்டியே இருக்கும். வண்டி பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குண்ணா வண்டி ஓட்டுறதுக்கு. கண்டிப்பாக வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷனில் தான் வண்டி இருக்குங்க. ஸோ இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 3,79,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங், ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் கார் கொண்டு வந்துருக்கீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு ஈகோ ஸ்போர்ட்டுங்கண்ணா. பெட்ரோல் வெஹிக்கிள் 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 68,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ 10+ வேரியன்ட்னா. ஸோ 4 டயரும் ஒரு 80% பட்டன் இருக்கும். ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே, பட் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட்டு பாருங்க, பெரிய டச் ஸ்க்ரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஆமாம், ஏன்னா இவ்வளவுக்கு இந்த எம்ஜி எக்ஸ்ட்ராவெல்லாம். ஆமாங்கண்ணா. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இன்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் ஈகோ ஸ்போர்ட்டில் வேணும்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. பெட்ரோல் வெஹிக்கிள், லோ மைலேஜ் ஓடின வண்டினா வண்டி அல்டிமேட்டாக இருக்குது. எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குங்கன்னா. பாடி லைனில் பாருங்க, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்கும், மற்றபடி பாடி லைன் க்ளீனாக இருக்குது. எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணாம். ஸோ லோ மைலேஜ் ஓடின வண்டிங்கண்ணா. ஓகேண்ணா. பெஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஈகோ ஸ்போர்ட்டோட இது. ஸோ 2016 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது, லோ மைலேஜ் ஓடின வண்டினா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 4,45,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. இது என்ன நிசான்ல ஒரு முரட்டு வண்டியாக இருக்கு? ஆமாங்கண்ணா. ஆனால் இது 2019 நிசான் கிக்ஸுங்கண்ணா. ஓகே. ஸோ டாப் வேரியன்ட்டுங்கண்ணா, எக்ஸ்வியில் ப்ரீமியம் வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ 2019 மாடல் சிங்கிள் ஓனர்னா வெறும் 86,000 தான் ஓடி இருக்குது. அந்த 86,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸோ வண்டியெல்லாம் பாருங்கண்ணா, டாப் டு பாட்டம் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ டயர்லாம் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு உங்களுக்கு அலாய் வீல் வந்துருங்கண்ணா. பெரிய அலாய் வீல். ஆமாங்கண்ணா. ஸோ 110 PS டாப் மாடல் வண்டிங்கண்ணா. இதில் ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துருங்கண்ணா. இது வந்து டீசலானே? ஆமாங்கண்ணா, டீசல்ண்ணா. ஸோ டீசலில் டாப் மாடல்ண்ணா. ஓகே. ஸோ வண்டி நல்ல ஒரு எஸ்யூவினா ரகடான வண்டிங்கண்ணா. நல்ல பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸில் தானே இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 80% பட்டன் இருக்குண்ணா. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் வண்டி இருக்குண்ணா. பெரிய காராக வேணும், எஸ்யூவி வேணும் அப்படின்னா இந்த மைலேஜுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 18 வரையுமே கிளைம் பண்ணலாங்கண்ணா. 16 கிளைம் பண்ணாலே பெரிய கார். ஆனால் தாராளமாக நான் பர்சனலாகவே ஒரு 1000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டி இருக்கிறேன். உங்களுக்கு 18 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிரைவிங்க்கு உங்களுக்கு 18 வரையுமே மைலேஜ் கிடைக்குன்னா சூப்பர் காரில். ஓகேண்ணா. இதுக்கு எவ்வளோண்ணா கேட்குறீங்க? ஆனால் இது 2019 மாடல் நிசான் கிக்ஸுங்கண்ணா. டாப் மாடல் வண்டிங்கண்ணா. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 86,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குன்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 6,45,000 கோட் பண்ணுறோன்னா. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள், 7.5 to 8 லட்சம் வரையும் கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம 6,45 கோட் பண்ணுறோம். இதுவும் ஃபிக்ஸடு கிடையாதுங்கன்னா. இதுல இருந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. சூப்பர்ண்ணே. 50,000 இருந்தால் பெரிய கார் எடுத்துக்கும் போய் தாராளமாக இந்த கிக்ஸ் லோன் பண்ணி கொடுத்துட்றேங்க. ஓகேண்ணா.
அடுத்து ஒரு ஃபேமிலி கார் சொல்லுங்க, இது டீசலா பெட்ரோலா? ஆனால் பெட்ரோல் வெஹிக்கிள்னா நான் 2018க்கு 19 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர் நிசான் மைக்ராங்கண்ணா, எக்ஸல் வேரியன்ட் பெட்ரோல் வெஹிக்கிள். 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அந்த 86,000 சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்கண்ணா. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% டயர் இருக்குங்கண்ணா. பிரிக்ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிடில் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. ஸோ டிரைவருக்கு மட்டும் ஒரு ஏர் பேக், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும்ண்ணா. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துடும். டஸ்கின் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நல்ல மைலேஜும் வேணும், நல்ல பக்கா குவாலிட்டியாக நல்ல ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா அந்த மைக்ரா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்கண்ணா. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. அப்படியே ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். இந்த எடுத்து நான் நிறைய 2-3 பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் இந்த வண்டியை. கண்டிப்பாக இன்னொரு வரைக்கும் அவங்க கம்ப்ளைண்ட்னு சொல்லலை. இன்ஜின் டீசெண்டான ஒரு இன்ஜின் தான், நல்லா நீட்டாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கும். ஸோ இன்ஜின் நாய்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்குங்க. ஆமாண்ணே, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்கண்ணே? ஆனால் இது 2018க்கு 19 ரிஜிஸ்ட்ரேஷன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 3,45,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 20,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். 20,000 தான் போதுமா? தாராளமாக இந்த குட்டி மைக்ராவுக்கு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். எங்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வண்டி நல்லா ஒரு வண்டி தான். வண்டி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணா. எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரி எதுவுமே இல்லை. அதே மாதிரி அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன், கிளட்சி, ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. எடுத்த மேஜர் ஒர்க் எதுவுமே பார்க்காம ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 20,000 கொண்டு வாங்க, கார் எடுத்துக்குவோம். தாராளமாக பண்ணி கொடுத்துறேன். ஒரு ஃபேமிலி கார்ண்ணே. நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸில் ஒரு ஹுண்டாய் இயான்னா 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்கண்ணா. ஸோ 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 62 தான் ஓடி. ஆமாண்ணா. ஸோ பாடி லைன்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% பட்டன் இருக்குங்க. ஸோ ஒரு எரா ப்ளஸ் வேரியன்ட்னா பெட்ரோலில். ஸோ ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும்ண்ணா. செட்டு எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்கண்ணா. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. வண்டி ஜம்முன்னு இருக்குண்ணா. இன்ஜின் சரி, ஏசி, சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளட்சி எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். ஓகேண்ணா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சின்ன வண்டி ஒரு ஃபேமிலிக்கு வேணும்னா தாராளமாக இந்த ஏன் ட்ரை பண்ணலாங்கண்ணா. யார் வேணாலும் எடுக்கலாம். இப்போ 2 வீலர் வச்சிருக்கேன், கொஞ்சம் காருக்கு போகணும்னா யோசிக்காம இந்த வண்டியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுக்கு எவ்வளோ நான் கேட்குறீங்க? நான் 2012 மாடல் செகண்ட் ஓனருங்கன்னா வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 2,29,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, நான் எடுத்துனேன். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸில் ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக்னா டைட்டானியம் வேரியன்ட் 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா வண்டி 1,60,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆயிருக்குண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தாங்க. 4 டயரும் ஒரு 50% பட்டன் இருக்குண்ணா. ஸோ டைட்டானியம் வேரியன்ட் தாங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்னா. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து சொல்லவே வேண்டியதில்லைண்ணா. 20 to 22 வரையுமே சாலிடாக எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு சடான், லக்ஸரி சடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஃபோர்டில் போட்டதில் ஒரு தங்கமான கார்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணா, ஃபியஸ்டா கிளாசிக் வேறு லெவலில் இருக்குண்ணா. பர்ஃபார்மன்ஸ், அல்டிமேட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் சூப்பராக இருக்குங்கண்ணா. ஸோ டீசலில் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டா கிளாசிக்னா ஒரு ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும். ஸோ 2014 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸில் 3,15,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். ஓகேண்ணே, கலராக டஸ்டர் வச்சுருக்கீங்களே, எரனோவும் டஸ்டரும். ஆமாங்கண்ணா. ஆனால் இது 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ரெனால்ட் டஸ்டருங்கண்ணா. ஸோ இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னா 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் 1,36,000 ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குன்னா. ஸோ 110 PS டாப் எண்ட் மாடல்னா RX ஜெட் வேரியண்ட்டுங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும்னா. கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் எடுத்துகிட்டு டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்டெண்ட் பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ ஆட்டோமேட்டிக்கில் ஒரு SUVயில் ஆட்டோமேட்டிக் வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்கண்ணா. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துடும். ஸோ பாடியில் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% பட்டன் இருக்குன்னா கம்பெனி அலாய்விலே வந்துடும். பாடி லைனும் எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் க்ளீனாக இருக்குது. நல்ல மைலேஜ் கிடைக்கணும். உங்களுக்கு ஒரு 16 வரையும் தாராளமாக நீங்கள் கிளைம் பண்ணலாங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம். இன்ஜின் சரிங்க, இன்ஜின் சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளட்சி, ஏசி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ ஒரு SUVயில் ஒரு ஆட்டோமேட்டிக் வேணுன்றவங்க இந்த வண்டி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கார்ஸில் 5,45,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 50,000 தான் இந்த ஆட்டோமேட்டிக் SUV கொடுத்துடலாங்கண்ணா நம்ம தாராளமாக.
காரணம் நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு சவலட் சைல்னா எல்டி வேரியன்ட்னா பெட்ரோலில். ஸோ 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்ண்ணா வண்டி. பாடியிலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும்ண்ணா, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. ஸோ 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே வந்துடும்ண்ணா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருப்பாங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா, அதுவும் லேட்டஸ்ட் மாடலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணுங்கண்ணா. ஸோ வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டென்ட், ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பட்டன் இருக்குங்கண்ணா. கம்பெனி அலாய்வில் வந்துடும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்ண்ணா, ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இந்த வண்டிக்கு என்னென்ன ஃபினான்ஸ் கிடைக்கும், லோன் கிடைக்குமா? ஆனால் லோன் பண்ணிக்கலாங்கண்ணா. அமௌண்ட் எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனால் இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,99,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் எல்லாம் நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. சொல்லுங்கண்ணா, இந்த பிளாக் கலர் ஹோண்டா சிட்டியா? ஆனால் பிளாக் இல்லைண்ணா, பர்பிள் கலர்னா. பர்பிளா? ஆமாங்கண்ணா. ஆனால் இது 2012 மாடல் சிங்கிள் ஓனர் ஹோண்டா சிட்டிங்கண்ணா. ஸோ ஐவிடெக்கில் வி வேரியன்ட்னா, டாப் மாடல் வண்டி தாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள்னா. ஸோ 1 lakh கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குண்ணா. வண்டியில் டென்ட், ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா வண்டி. சூப்பர். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எடுத்துட்டு டச் ஸ்க்ரீன் செட் போட்டிருக்காங்கண்ணா. ரிவர்ஸ் கேமராவோட க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக் ஹோண்டா சிட்டி தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க. வண்டி அப்படியே புது வண்டி என்ன கண்டிஷன் இருக்கோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்குன்னா, கம்பெனி அலாய்வில் வந்துருங்கண்ணா. வண்டியில் டென்ட், ஸ்க்ராச்சஸோ எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் எதுவுமே இல்லைங்கண்ணா. வண்டி எடுத்தால் அப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது கண்டிஷனில். ஸோ செடான் வெஹிக்கிள், அதுவும் ஆட்டோமேட்டிக் வேணும், ஹோண்டா சிட்டி தான் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பை பண்ணலாம்ண்ணா. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டாப் டு பாட்டம் சூப்பராக இருக்குது. ஸோ அண்டர் பார்ட்ஸு, கிளச்சு, ஏசி, சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்கண்ணா. ஆக்சுவல் செடானுடைய ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஹோண்டா சிட்டி தாராளமாக ஹோண்டா சிட்டி ட்ரை பண்ணலாங்கண்ணா. அதே மாதிரி வயசானவங்க ரொம்ப லாங் டிரைவுக்கு அதிகமாக போயிட்டு இருப்பவங்களுக்கு உடம்பு ஒலிக்காமல் போகும். ரொம்ப ஸ்மூத்னஸாக இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்சரி எல்லாமே ஜம்முன்னு இருக்கும். வண்டி ஹோண்டா சிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். வண்டி மாறுறதே ரொம்ப சிரமம். அதுவும் இந்த ஜென்னு வந்த மாடல்ல நல்லா இருந்துச்சு. ஆமாங்க. ஓகேண்ணா. இதோட பிரைஸ் என்ன? 2012 மாடல்னா டாப் மாடல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,89,000 கோட் பண்றோம்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. மற்றவங்களா இருந்தால் ரெடி பேமெண்ட் வந்து ஆமாங்கண்ணா. ஓகே. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். ஆனால் 2009 மாடல் ஸ்விஃப்ட்னா இது விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வெஹிக்கிள்னா 2009, 2029 வரைக்கும் எஃப்சி கரண்ட் பண்ணிட்டாங்கண்ணா. ஓகே. ஸோ இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கு. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பட்டன் இருக்குண்ணா. ஸோ டென்ட், ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 1,14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி தெளிவாக இருக்கும். ஒரு விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தானே. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும். ஜேவிசி மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கன்னா. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு இந்த வண்டியை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். வண்டி வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எஃப்சியும் எடுத்தா வச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த 4 வருஷத்துக்கு எந்த 29 வரைக்கும் எஃப்சி கரண்ட்ல இருக்குது. அதே மாதிரி பாடியிலையும் சரி, டென்ட், ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட், சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் வச்சிருக்காங்க. 2009 மாடல் மாதிரியே தெரியல, நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்கண்ணா. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2009 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி 2029 வரையும் கரண்ட்ல இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,99,000 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் இல்லைனா கஸ்டமர் வெஹிக்கிள் தான், பார்க்கிங் சேல் தான் வந்திருக்கு. ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 1.5 to 1.25 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். வெளியில் உள்ளவங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். போக்ஸ்வேகன்ல நான் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு Volkswagen ஆமியோங்கண்ணா. 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர்னா, 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஸோ டீசல் வெஹிக்கிள்னா, ஹைலைன் வேரியன்ட்னா, டாப் மாடல் வண்டி. ஸோ வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கண்ணா, ரொம்ப ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ டீசலுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா. ஸோ 20 to 22 வரைக்கும் சாலிடாக எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டென்ட், ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு காம்பேக்ட் செடான் வெஹிக்கிள்னா. ஸோ வண்டி ஓட்டுறதும் சரிங்கண்ணா, அல்டிமேட்டாக இருக்கும். வண்டி பில் குவாலிட்டிலேருந்து எல்லாமே நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸோ ஒரு டீசலில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு செடான் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாங்கண்ணா. பர்ஃபார்மன்ஸான வண்டி. ஆமாங்க. ஓகேண்ணா. இதுக்கு எவ்வளோண்ணா ப்ரைஸ்? ஃபைனான்ஸ் கிடைக்குமா? தாராளமாக ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. இது 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 4,69,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா போதும். ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா.
அடுத்து சொல்லுங்க ஃபேமிலி காரு. ஆமாண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு டட்சன் கோ ப்ளஸ்ங்கண்ணா 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்கண்ணா. ஸோ டாப் மாடல் வண்டினா இது. ஸோ கோ ப்ளஸ்ல இருக்கிறதுலே டாப் மாடல் வண்டிங்கண்ணா. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணுன்றவங்க தாராளமாக இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ 4 டயரும் பார்த்தீங்கன்னா அவரேஜ் ஒரு 70% பட்டன் இருக்கு. கம்பெனி அலாய் வீல் வந்துருங்கண்ணா. இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து 7 சீட்டர் தானே? ஆமாங்கண்ணா. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் வேணுன்றவங்க தாராளமாக இந்த கோ ப்ளஸ் ட்ரை பண்ணலாங்க. ஒரு 7 சீட்டர்னு சொல்லாமல் பெரிய லக்கேஜ் ரூமுக்கு கிடைக்கிற மாதிரி கண்டிப்பாக எடுக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. வண்டி நீட்டாக இருக்கு. லோ மைலேஜ் ஓன வண்டி தானே. ஒரே ஓனரில் டாப் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. ஸோ 2019 சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,85,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிவில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. டீ போர்டு வண்டி. ஆமாங்கண்ணா. இது நம்ம டீ போர்ட் பண்றது இல்லைன்னா இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட வண்டிங்க. ஓகே. ஸோ கவர்மெண்ட் ஓடிட்டு இருந்த வண்டிங்கண்ணா. கான்ட்ராக்ட் முடிஞ்சது, அதனால வந்து சேல் பண்ண சொல்லி கொடுத்துருக்கா அப்படிங்க. ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மராசோங்கண்ணா. 2020 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி 1,97,000 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்காங்கண்ணா. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். ஸோ வண்டியோட பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் கரண்ட்ல இருக்குண்ணா. லைஃப் டைம் டேக்ஸ் வண்டி தாங்க. ஓகே. ஸோ ஒரு 8 சீட்டர் வண்டி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மராசா ட்ரை பண்ணுங்க. நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காருண்ணா. அப் டு டேட் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு தாங்கண்ணா. ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துடும்ண்ணா, ரூஃப் ஏசி வந்துடும். ஸோ பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தானே இருக்குது. சஸ்பென்ஷன், அண்டர் பார்ட்ஸ், கிளச்சு எல்லாமே ஜம்முன்னு வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஓடிட்டு இருந்த வண்டின்றதுனால ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காருங்க. ஸோ இது கான்ட்ராக்ட் முடிஞ்சது, அதனால புது வண்டி எடுத்திருக்காருங்க கொடுத்துட்டு. வேற எந்த ஒரு குறையும் கிடையாது. அப் டு டேட் இன்ன வரைக்கும் ஷோரூமில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காருங்க. ஓகே. ஸோ பேப்பர் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்தோட இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்குங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் ரெனியூல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வண்டி எடுத்தால் மற்றபடி எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். நீட்டாக இருக்கும் இன்ஜின்லாம். ஓகேண்ணா. இதுக்கு எவ்வளோ கேட்குறீங்கண்ணே? ஆனால் இது 2020 மாடல் சிங்கிள் ஓனர்னா பேப்பர் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 7,99,000 கோட் பண்றோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க. அவரையும் வர சொல்றேன்னா கஸ்டமர் வண்டி தானே, பார்க்கிங் சேல் தான், நேரில் வாங்க. ஒரு பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுக்க சொல்றேன். இதுக்கு லோன் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 5 to 6 ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி மீதி நம்ம கையில. ஆமாண்ணா, கையிலேருந்து பண்ற மாதிரி வரும். ஓகேண்ணே. ஓகேண்ணே. ரொம்ப பொறுமையாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாங்கண்ணா. இன்னும் நிறைய கார்கள் இருக்கு. ஆமாங்கண்ணா. உங்களுடைய கருத்தை சொல்லிருங்க. போதும்ண்ணா, இந்த வீடியோ அப்டேட் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வண்டி இருக்கு. இப்போ ஒரு 20 வண்டி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த அப்டேட்ல இன்னொரு 20 வண்டியும் பார்த்துடலாங்கண்ணா. ஸோ அதுக்குள்ள புது கார் வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் குவாலிட்டியாக தான் இருக்கு. 1-2 மெக்கானிக் வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சைடில் பெஸ்ட்டாக என்ன லோன் பண்ண முடியுமோ அது லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம், எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க. கார்கள் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரில் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.